அண்மை செய்தி. சென்னை திருவல்லிக்கேணியில் 11.9 லட்சம் கள்ள நோட்டு வழக்கு தொடர்பாக மத்திய உளவுத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ரவிச்சந்திரனிடம் திருவல்லிக்கேணி போலீஸ் ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு சிபிசிஐடி மத்திய உளவுத்துறையினர் என அடுத்தடுத்த தீவிர விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். மலேசியாவில் வசிக்கும் பரிமலா என்பவர் மூலமாக கள்ளநோட்டு ரவிச்சந்திரனுக்கு வந்ததாக விசாரணையில் தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நேற்று இரவு மலேசியா செல்ல முயன்ற நிலையில் புவனேஸ்வரியை கைது செய்த போலீசார். விவரங்களையும் இந்த செய்தியாளர் ராகவேந்தர் இருக்க கேட்கலாம். ராகவேந்தர், வணக்கம். திருவல்லிக்கேணி இந்த கள்ளநோட்டு வழக்கு தொடர்பாக மேலும் யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறார்கள்? போலீசார் தற்பொழுதைய நிலை என்னவாக இருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் 11.9 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த பறிமுதல் செய்ததை அடுத்து இதனை கொண்டு வைத்திருந்த சபீக், ரவிச்சந்திரன் ஆகிய இருவரை கைது செய்தனர். தொடர் விசாரணையில் கைது செய்யப்பட்ட இருவரும் மலேசியாவில் சேர்ந்த கள்ள நோட்டு கும்பலுடன் தொடர்பு இருப்பதும், கள்ள நோட்டுகளை மலேசியாவில் இருந்து பெண் ஒருவர் மூலம் விமானம் மூலமாக கொண்டு வரப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை அடுத்து போலீசார் கள்ள நோட்டுகள் சப்ளை செய்த மலேசிய பெண் புவனேஸ்வரி என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக நேற்று இரவு சென்னையில் இருந்து அவர் மலேசியாவிற்கு விமானம் மூலம் செல்ல இருந்ததும், ஆனால் கள்ள நோட்டு குற்றச்சாட்டில் சிக்கியதால் போலீசார் அவரை மலேசியாவுக்கு செல்ல அனுமதிக்கவில்லை. மேலும் மலேசியாவில் வசிக்கும் பரிமலா என்பவர் மூலமாக கள்ள நோட்டு ரவிச்சந்திரனுக்கு வந்ததாக தெரிகிறது. பரிமலா என்பவர் யார், அவரது பின்னணி குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மலேசியாவிலிருந்து ₹1 கோடி வரை கள்ள நோட்டு கொண்டு வரப்பட்டதும் கூறப்படும் நிலையில் போலீசார் அதனை உறுதிப்படுத்தவில்லை. தொடர்ந்து இது குறித்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2015ஆம் ஆண்டு மலேசியாவிலிருந்து ரவிச்சந்திரன் தமிழகத்திற்கு வந்ததும் அதன் பிறகு அடிக்கடி அவர் மலேசியாவுக்கு சென்று வந்தது தெரியவந்தது. அவரது சகோதரர் ரமேஷ் மலேசியாவில் சுமார் 25 ஆண்டு காலமாக வசித்து வருவதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் சர்வதேச கள்ள நோட்டு கும்பலுடன் ரவிச்சந்திரனுக்கு தொடர்பு இருப்பது காவல்துறையினர் கண்டுபிடித்ததை அடுத்து ரவிச்சந்திரன் திருவல்லிக்கேணி போலீசார் ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு சிபிசிஐடி, மத்திய உளவுத்துறையினர் என அடுத்தடுத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து மத்திய சிபிஐ தற்போது அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும், அடுத்த கட்டமாக வேறு மத்திய புலனாய்வு அமைப்புகள் இந்த கள்ள நோட்டு கும்பல் குறித்து ஒரு புலனாய்வு செய்ய இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கள்ள நோட்டு கும்பல் மிகப்பெரிய கும்பலாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க் யாரெல்லாம் என்று கண்டுபிடிப்பதற்காக ரவிச்சந்திரனுடன் தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.